ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தனாஸ் ஃபியூஷன். நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான முருங்கைக்கீரை கடையில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப உடம்புக்கு ஆரோக்கியமானது, ஹெல்த்தியானது கூட. இப்போ தான் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இந்த பருப்பு கடையில் பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ரொம்ப ஆரோக்கியமானது கூட. குழந்தைங்களும் சாப்பிட்டா ரொம்ப நல்லது. இது ரத்தத்தில் ஹீமோகுளோபின் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த முருங்கைக்கீரை கடையில் வாரத்தில் 2 டைமாவது செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது. சரி, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த கீரை கடையில் எப்படி செய்கிறது அப்படின்னு நாம் பார்க்கலாம். இப்போ இந்த கடையிலுக்கு 1 கப் அளவுக்கு துவரம் பருப்பு நான் எடுத்திருக்கேன். இதை குக்கரில் போட்டுட்டு 2 டைம் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. நல்லா கழுவுனதுக்கப்புறம் 1.5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ பூண்டு ஒரு 4 பல் சேர்த்திக்கோங்க. இது கூட மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் கம்மியாக சேர்த்திக்கோங்க. பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு இதை நல்லா ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ குக்கர் மூடி போட்டுட்டு ஸ்டவ்வில் வச்சு ஆன் பண்ணி விட்டுடலாம். இது மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 2 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் 5 நிமிஷம் வச்சு எடுத்துக்கோங்க. பருப்பு வெந்து வந்துடும். இப்போ பாருங்கள், விசில் வந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம குக்கர் எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு கடாயை வச்சுக்கோங்க. கடாயை வச்சுட்டு நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ எண்ணெய் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கோங்க. இந்த எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு, உளுத்தம்பருப்பு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. இது பொரியட்டும். இது பொரிஞ்சிட்டு இருக்கிறப்பவே இது கூட சீரகம் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. இதுவும் நல்லா பொரிஞ்சு வரட்டும். உளுத்தம்பருப்பு நல்லா செவந்து வரட்டும். அது வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணலாம். இப்போ இது பாருங்கள், நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இது கூட வரமிளகாய் ஒரு 4 சேர்த்திக்கோங்க. உங்கள் காரத்தை தகுந்த மாதிரி பார்த்து சேர்த்திக்கோங்க. இது நல்லா செவந்து வரட்டும். இது கூட அடுத்ததாக நம்ம சின்ன வெங்காயம் ஒரு 10 பல் இந்த மாதிரி நறுக்கியதை சேர்த்திக்கோங்க. பூண்டு ஒரு 6 பூண்டு கட் பண்ணி சேர்த்திக்கோங்க. இது கூடவே கருவேப்பிலை ஒரு கொத்து அளவுக்கு சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடுங்க. இது நல்லா வெந்து வரட்டும். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். மிளகாயும் அது கூட சேர்ந்து காரமெல்லாம் ஒன்று சேர்ந்து வரட்டும். இப்போ இது வதங்கிட்டு இருக்கிறப்பயே உப்பு சேர்த்திக்கோங்க. உப்பு சேர்த்து வதக்கிறப்போ சீக்கிரமாக வதங்கி வந்துடும். இப்போ நல்லா இது வதங்கி வரட்டும், வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நல்லா வெந்து வந்துருச்சு. இது கூட மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் கம்மியாக சேர்த்திக்கோங்க. கூடவே பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா நான் ஏற்கனவே முருங்கைக்கீரையை ஒரு கத்த அளவு எடுத்து நல்லா இந்த மாதிரி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் கூட நார் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி சுத்தமாக பறிச்சுட்டு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க, வடிகட்டி. இப்போ 2 கைப்பிடி அளவுக்கு நானும் சேர்த்திருக்கேன். இதை சேர்த்திட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. இப்போது அந்த முருங்கைக்கீரை ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதங்கி வரட்டும். அது வரைக்கும் நம்ம இதை இது நல்லா வதக்கி கொடுக்கலாம். முருங்கைக்கீரை ரொம்ப நேரம் வேகக்கூடாது. ஒரு 5-6 நிமிஷம் மட்டும் வெந்தால் போதும். ரொம்ப நேரம் வெந்தால் அதில் இருக்க சத்தெல்லாம் போயிடும். அதனால் கவனமாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு பழமொழியே இருக்குது. இது முருங்கைக்கீரை வெந்து கெட்டுச்சு, அகத்திக்கீரை வேகாமல் கெட்டுச்சின்னு சொல்லுவாங்க பெரியவங்க. அந்த மாதிரி இப்போ பாருங்கள், தண்ணியெல்லாம் வற்றி இந்த அளவுக்கு வந்திருக்குது 2 நிமிஷத்தில். இப்போ இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருக்கிற குக்கரில் இது கூட பருப்பை வேக வச்சுருக்கிற பருப்பையும் நம்ம இப்போது சேர்த்திடுங்க. சேர்த்திட்டு தண்ணியும் சேர்த்திக்கோங்க. இது கடைஞ்சி சேர்த்த வேண்டாம், அப்படியே முழுமையாக சேர்த்திக்கோங்க. கடைசியாக நம்ம கடைஞ்சிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தண்ணி வேணும்னா கொஞ்சமாக குக்கரை அலசிட்டு அந்த தண்ணியை ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி நிறைய விடக்கூடாது. இது கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் இந்த கடையில் நல்லாயிருக்கும். இப்போது தண்ணியை சேர்த்ததுக்கப்புறமா இதுக்கு தேவையான உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. ஏற்கனவே நம்ம உப்பு போட்டிருக்கோம், அதனால் பார்த்து சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க.
இப்போ வந்து இது நல்லா கொதித்து வந்தால் போதும். அந்தளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நம்ம வேக விடலாம். பாருங்கள், நல்லா கொதித்து வந்திருக்குது. நல்லா கெட்டியாகவும் ஆயிடுச்சு இப்போ இந்த பருப்பு கீரை எல்லாமே. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இது வந்து இதிலே கடைய முடியாது. ஒரு சட்டியில் போட்டு நான் கடைய போகிறேன். இப்போது மத்தில் வச்சு இது கடைஞ்சி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம இப்போ எல்லாத்தையும் ஊற்றியாச்சு. ஊற்றிட்டு மற்ற வச்சு நல்லா கடைஞ்சிக்கலாம். இது வந்து ரொம்ப நல்லா நைஸாக கடைய வேண்டாம், ஒன்றும் பாதியமாக கடைஞ்சிக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிட்றப்ப டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கடைஞ்சிக்கோங்க, ஒன்றும் பாதியமாக. அவ்வளோதான். இப்போ வந்து நம்மளுக்கு சூப்பராக கீரை கடையல் வந்து ரெடி ஆயிடுச்சு. முருங்கைக்கீரை கடையல் இது வந்து ரொம்ப டேஸ்டியாகவும் ரொம்ப நல்லாவும் இருக்குது. இதே மாதிரி நீங்கள் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். இன்றைக்கி வந்து நான் வந்து சாதத்துக்கு கூட சாப்பிடல, களி கூட வச்சு சாப்பிட போகிறேன். ரொம்ப நல்லா இருந்தது. நீங்களும் சாதத்து கூட வச்சு சாப்பிடுங்க. நாளைக்கு வந்து இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.